இனிய வணக்கங்கள் பட்டோஸ் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம உகரம் தமிழ் வகுப்புல அடுத்த பாடப்பகுதி பார்க்க போறோம். சீர்திருத்த செம்மல். சீர்திருத்த செம்மல் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். யார் அந்த சீர்திருத்த செம்மல்? இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம். சீர்திருத்தம்னா என்னன்னா, அதாவது ஒரு சமூகம் இருக்கு, ஒரு சொசைட்டி இருக்கு. சொசைட்டின்னு மக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். சரிங்களா? அவங்கள சீர்திருத்தி அப்படின்னா என்னது? சரியான முறையில அவங்கள வழி நடத்தி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருத்தி கொண்டு வர்றதுதான். சரிங்களா? அவங்கள நல்வழிப்படுத்துறது. அந்த வேலைய ஒருத்தர் செஞ்சாரு. அதனால அவர் என்னன்னு சொல்றாங்க? செம்மையா அந்த பணியை செஞ்சதுனால அவரை சீர்திருத்த செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. யார் அவரு அப்படின்னு இந்த பாடப்பகுதியில போய் பார்க்கலாம். இப்ப வந்து ஆஹ் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா செயற்கரிய செயல்களை செய்யறவங்க. அதாவது எல்லாராலுமே ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ரொம்ப ரேர். சில பேராலதான் அதை பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவ்வளோ மன உறுதி இருக்கணும். சரிங்களா? சுயநலமே இருக்காது அவங்க கிட்ட. மன உறுதி இருக்கும், சுயநலமே இருக்காது. எப்பவுமே மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். அவங்களாலதான் என்ன பண்ண முடியும்? செயற்கரிய செயல்கள், அரிய செயல்களை செஞ்சு முடிக்க முடியும். இந்த சமுதாயத்துக்காக அரிய பெரிய செயல்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் யாருன்னா அயோத்திதாசர். அவரை தான் சீர்திருத்த செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாருக்காக மட்டும்தான் பாடுபட்டார்? மக்களுக்காக மட்டும்தான் பாடுபட்டார் அப்படின்றாங்க. குறிப்பா எந்த பகுதியை சேர்ந்த மக்கள்னா தென்னிந்தியா. சரிங்களா? தென்னுன்னா அந்த சவுத், இந்தியாவோட சவுத் அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி அவங்களை நல்வழிப்படுத்தினார். அவங்களுடைய நன்மைக்காக நிறைய பாடுபட்டார். இவரோட இயற்பெயர் என்னன்னா காத்தவராயன். இவருக்கு ஏன் அயோத்திதாசர்னு பெயர் வந்துச்சுன்னா, இவருடைய ஆசிரியர் பேரு அயோத்திதாசர். அவருடைய ஆசிரியரை இவர் நல்லா மதிக்கிறவர். அவங்க ஆசிரியர் மேல பற்று உள்ளவர். அதனால தன்னுடைய பெயரையும் அயோத்திதாசர் அப்படின்ட்டு அவருடைய ஆசிரியர் பெயரையே தனக்கும் வச்சுக்கிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் படிக்க ஸ்கூலுக்கு கூட வரக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருப்பாங்க. சில 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 மக்களை, சரிங்களா, சில சமூகத்தை சேர்ந்த மக்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தனியா பிரிச்சு வச்சு அவங்களுக்கு கல்வியில எந்த வித உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க படிக்க கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகளுக்கு எல்லாம் வரக்கூடாது, எப்பவுமே சாதாரண கீழ்மட்ட கூலி வேலை தான் செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணாங்க? அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த மக்களுக்காக தான் இவர் என்ன பண்ணார்? போராடினார். அந்த மக்களுக்காக சென்னையில, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில ஆல்காட் பஞ்சமர் அப்படின்னு பேர்ல ஸ்கூல், அதாவது பள்ளிகளை உருவாக்கி அந்த பள்ளியில இலவசமாவே கல்வி கொடுத்தார். இந்த மாதிரி மக்களுக்கு கல்வி தொகையும் கொடுத்து, அதாவது கல்வி உதவி தொகை, படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, படிச்சவங்க நல்ல வேலையில வரணும், அவங்கள தாழ்த்தி அடிமைப்படுத்தி வைக்க கூடாது, அந்த உரிமை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ், அரசுலயும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி அவங்களோட உரிமையை மீட்டு கொடுத்தார் போராடி. கல்வியை பெற்று கொடுத்தாரு, வேலை வாய்ப்பு பெற்று கொடுத்தாரு. அதனால என்னாச்சு? அவங்க பொருளாதாரம் அதிகமாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி அந்த மக்களுக்காக பலவித விஷயங்களை அவர் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு வார இதழ், வீக்லி ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தொடங்கினாரு. அதுக்கு தமிழன் அப்படின்னு பிற்காலத்துல பெயரை மாத்திட்டார். அந்த ஜேர்னல், அந்த இதழுக்கு பெயர் தமிழன்னும் மாத்திட்டார். மாத்தி அதுல மக்களுக்கான சீர்திருத்த கருத்துக்கள், சரிங்களா, அவங்க எப்படி அவங்களுடைய அதாவது எப்பவுமே ஒரு ரூல்ஸ், ஒரு பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க நல்வழிப்படணும்னு சொல்லிட்டு நிறைய சீர்திருத்த கருத்துக்களை அந்த இதழ்ல செய்திகளா வெளியிட்டார். வாரந்தோறும் புதன்கிழமை அந்த புத்தகம் வரும். சரிங்களா? அப்புறம் இவர் தமிழ் பணியும் செஞ்சார். இந்த மாதிரி சமூக பணி மட்டும் இல்ல, தமிழ் சம்பந்தமான நிறைய வேலைகள், அதாவது சிறந்த எழுத்தாளர், படைப்பாளர். ஒரு
ஒரு ஜேர்னலுக்கு ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து சித்த மருத்துவரும். சரிங்களா? சித்தா டாக்டர் இவரு. அது மட்டும் இல்ல, நிறைய பன்மொழி புலமையாளர். தமிழை தாண்டி நிறைய மொழிகளை இவர் வந்து கற்றிருக்காரு. அப்புறமேட்டு அரசியல்லையும் வந்து இவர் வந்து ரொம்ப புலமை பெற்றிருந்தார். எப்படி வந்து இந்த அரசியல் மூலமா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இவருக்கு அந்த திறமையும் இருந்தது. அதனால இவரை மல்டி டேலண்ட், பன்முகம் கொண்ட ஆளுமை அப்படின்னு இவரை சொல்றாங்க. இவர் வந்து 1845ஆம் ஆண்டு பிறந்தாரு. 1914ஆம் ஆண்டு இறந்துட்டார். அடுத்தது வந்து நம்ம யார பத்தி படிக்க போறோம்னா சாக்ரட்டிஸ். இவரை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இவர் வந்து கிமு 470, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 470 அந்த வருஷத்துல 399, கிபி 399 அந்த வருஷத்துல அவர் இறந்துட்டார். சரிங்களா? இவர் வந்து இவரோட இந்த பாட தலைப்பு என்னன்னா கேள்வி என்னும் கலை. கேள்விக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? கேள்வின்றது ஒரு கலை. சரிங்களா? அது ஒரு ஆர்ட். இப்ப கேள்வி கேட்கறதுன்றது என்னது? ஒரு ஆர்ட். கேள்வினா கேட்கறது மட்டும் இல்ல, லிசனிங்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு ஆர்ட். அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல பார்க்க போறோம். இவர் வந்து கிரீஸ் நாட்டுல ராணுவம் மிலிட்டரியில வேலை செஞ்சிட்டு இருந்தார். இவர் வந்து நல்லா போரிடுறத பார்த்துட்டு அவருக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. ஆனா அவரு வந்து அந்த பரிசை வாங்க மறுத்துட்டாரு. ஏன்னா அந்த பரிசு என் நண்பனுக்கு தான் போகணும். ஏன்னா அவர் தான் எனக்கு நிறைய அந்த போரிடுறதுக்கான உத்திகள், அதாவது டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சுதான் நான் அந்த போர்ல சிறப்பா போர் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெருந்தன்மை அவரு. சரிங்களா? என் நண்பர் சொல்லி கொடுத்தாரு, நான் செஞ்சேன். அதனால இந்த பரிசு என் நண்பருக்கு தான் போகணும்னு எவ்வளவு நேர்மை பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. அவர் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து இவர் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் இவர் வந்து அரசியல்ல ஈடுபடுங்க, நீங்க நல்ல புகழ் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த பணம் பதவி இதெல்லாம் எனக்கு என்னோட எய்ம் கிடையாது, என்னோட நோக்கம் இல்லை. மக்கள் கிட்ட நல்லா அவங்க மனசுல ஒரு தெளிவை உண்டாக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கான முயற்சியை தான் நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க மனசுல அறியாமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீக்கி அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஒரு அறிவை கொடுக்கறது, அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ அறிவாயின்னு பல நிகழ்ச்சிகள் நடத்தினார் அந்த தலைப்புல. அதுல என்னன்னா மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும். கேள்விகள் கேட்க கேட்கதான் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த அறிவு, அந்த பதில் கிடைக்கும் பொழுது அவங்க அறிவு வந்து கிடைக்கும். அப்பதான் மனசு தெளிவாகும். அந்த விழிப்புணர்வை இவர் ஏற்படுத்தினார். அதனாலதான் கேள்வி ஒரு கலை அப்படின்னு இந்த பாடத்துக்கு சொல்றாங்க. கேள்வி எப்பவுமே நம்ம கிட்ட கேட்கணும். இது ஏன் அப்படி பண்ணீங்க, அது ஏன் அப்படி பண்ணீங்க. நம்ம எப்பவுமே வந்து பயப்படக்கூடாது. பயப்படாம என்ன பண்ணணும், கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். கேள்வி எழுப்புனாதான் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், மன தெளிவு ஏற்படும், விழிப்புணர்வு ஏற்படும். அதனால கேள்வின்றது ரொம்ப முக்கியம். அதை கேளுங்கன்றத மக்களை தூண்டினார். அதுதான் அவரோட வேலை. மக்களை சிந்திக்க செஞ்சாங்க. சரிங்களா? திங்க் பண்ணணும் நிறைய. அதுதான் வந்து ஒரு பெரிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இததான் மக்கள் கூடுற இடத்தெல்லாம் அவர் பேசினார். ஒரு இடத்துல ஏத்தன்ஸ் அந்த அந்த சிட்டி, அந்த நகரத்துல போய் மக்கள் கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நீங்க நல்லவங்களாவும் இருக்கணும், அதே சமயம் வல்லவர்களாகவும் இருக்கணும். வல்லவர்கள்னா எப்படி, உடம்பளவுல மட்டும் இல்ல, மனசளவுலயும் வலிமை உள்ளவங்களா இருக்கணும், தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மாறணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். எனக்கு எனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சுக்காதீங்க. நானும் அறியாமையில இருக்கிற ஒருத்தன் தான். அதை போக்குறதுக்கு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த அறியாமையை போக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல அறிவை பெறறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறைய சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதை கேட்ட உடனே மக்கள் வந்து ரொம்ப, மக்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டுடுச்சு. சரிங்களா? மக்கள் மனசுல அவருடைய கருத்துக்கள் போய் ஆழமா பதிய ஆரம்பிச்சது. இத பா இத வந்து இதனால என்ன ஆச்சுன்னா அவரை சுத்தி எப்பவுமே மக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அவரால நான் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பொழுது எப்பவுமே மக்கள் அவங்கள விரும்ப ஆரம்பிப்பாங்களே, எப்பவுமே மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இத பிடிக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேல ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்தி அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. சரிங்களா? ஜெயில்ல போட்டாங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா
வந்து அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட உடனே அங்கேயே தப்பி போறதுக்கு அவருடைய நண்பர் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு, ஆலோசனை எல்லாம் சொன்னார். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி, சரியா, வந்து அவங்க வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு நன்மை செய்யறதுதான், அதாவது அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யறதுதான் என்னுடைய கடமை. அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா கூட சொல்றாங்க, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல பண்புள்ள மனுஷன் எப்படி இருக்கணுமா, ஒருத்தங்க நமக்கு தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லதே செய்யணுமா. அந்த மாதிரி பண்பு யார்கிட்ட இருக்கு, இந்த சாக்ரட்டிஸ் கிட்ட இருந்தது. அவரும் அதே தான் சொன்னார். அவங்க எனக்கு தீமை செஞ்சிருக்கலாம், நான் ஆனா அவங்களுக்கு நன்மை தான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த அரசோட உத்தரவை எதிர்த்து தப்பிக்கவே முயற்சி செய்யல, தண்டனைய ஃபுல்லா ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டாலும் அவருடைய பிரின்சிபல் அந்த கொள்கையில இருந்து அவர் மாறாம மக்களுக்கு தொடர்ந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்துட்டு இருந்தார். சரிங்களா, அதுதான் இந்த பாடம். அடுத்தது வள்ளலார். வள்ளலார் வள்ளலார் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, இவரை பத்தியும் இவர் என்ன செஞ்சார் அப்படியும் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அவருடைய வாழ்வியல் நெறி, எப்படி வாழ்க்கையை நடத்தணும், வாழ்க்கையில எப்படி ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நெறிய ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து அவர் வாழ்க்கையை நடத்தினார். சரிங்களா, அதனாலதான் இங்க பாருங்க, இவர் வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்காரு இல்லையா, காலை கூட மடக்கிதான் உட்கார்ந்துருக்காரு. இது கூட ஒரு நெறிதான், ஒரு ஒழுங்குதான். என்னன்னா, காலை தொங்க போட்டா மத்தவங்களுக்கு மரியாதை தராத மாதிரி ஆயிடுமேன்ட்டு அது கூட என்ன பண்ணாரு, அதுல கூட ஒரு ஒழுங்க கொண்டு வந்தார். கைகளை எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அதுல ஒரு ஒழுங்கு. துணி எப்படி போட்டிருக்காரு பாருங்க, தன்னுடைய உடம்புல எந்த பகுதியும் தெரியக்கூடாது, மத்தவங்க மத்தவங்களால நமக்கு எந்தவித தொந்தரவும் பார்வை பட்டு வந்து இவங்க பாடி எப்படி வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா, உங்களோட அழகு எல்லாம், அதெல்லாம் கூட மத்தவங்களுக்கு உறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அதுல கூட ஒரு ஒழுங்க தனக்கு ஏற்படுத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி வாழ்ந்தார் அவரு. இவரை பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். மனுஷன் வந்து மனுஷனா வாழணும்னா முதல்ல அவங்ககிட்ட என்ன இருக்கணும்னா அன்பு தான் இருக்கணும். சரிங்களா, அந்த அன்பை தான் யார் வலியுறுத்தினாங்கன்னா நம்ம வள்ளலார் அறிவுறுத்தினாங்க. அதாவது மனுஷனுக்கு மனுஷனுக்கு மனுஷன் அன்பு காட்டுறது இல்ல, மனுஷனையும் தாண்டி எல்லா உயிர்களிடத்தும் அன்பை காட்டணும். சரிங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாரு நம்ம வள்ளலார். எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாது. சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாயா இருந்தா கல்ல விட்டு எறிவோம், ஒரு பூனையா இருந்தா வாழை பிடிச்சு இடுப்போம். சரிங்களா, ஒரு கொசுவா இருந்தா டக்குன்னு ஓடி போய் அடிப்போம், அப்பதான் நம்ம திருப்தியா இருக்கும். ஒரு எறும்பா இருந்தா அப்படியே நசுக்குவோம். இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அப்படின்றாரு. ஏன்னா நம்மள மாதிரி அது ஒரு உயிர் தான், நம்ம பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உயிரா இருக்கும், அது குட்டியா இருக்கு அவ்வளவுதான். ஆனா அதையும் யார் தான் படைச்சிருக்காங்க, நம்மள படைச்ச கடவுள் தான் அதையும் படைச்சிருக்காங்க. அப்ப அதை போய் துன்புறுத்தனா அது என்ன ஆகும், நமக்கு மிகப்பெரிய அது திரும்ப நமக்கே துன்பமா வந்துடும். அதனால எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணணும். நமக்கு எப்படி அடிச்சா கிள்ளனா வலிக்குது, சரிங்களா, ஒரு சின்ன சுட்டுக்கிட்டா கூட எரியுதுன்னு கத்துறோம், ஒரு லைட்டா ஒரு பிளேடு பட்டுச்சுன்னா ரத்தம் வந்தா கூட என்ன ஆகும், அழுவுறோம் வலி தாங்காம. அத போய் நம்ம வந்து நசுக்கனா, அத அத கொல்ல முயற்சி பண்ணா, துன்புறுத்தனா அதுக்கு வலிக்கும் தானே. அப்ப அதுக்கும் அழுக வரும் தானே. அப்ப நம்ம வந்து வாய் இருக்கு என்ன பண்ணிடுறோம், திட்டிடுறோம், அது என்ன பண்ணும், அழுவும், நம்மள திருப்பி நமக்கு வந்து சாபம் விடும். அதனால என்ன ஆயிடும், நம்ம வந்து நமக்கு திரும்ப பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். சரிங்களா, அதுவும் கடவுளோட குழந்தைகள் தான், அது வந்து கண்ணீர் விடும் பொழுது கடவுள் நமக்கு பனிஷ் பண்ணுவாரு. அதனால எப்பவுமே வந்து எல்லா உயிரையும் நமக்கு கிள்னா வலிக்குதுல அவமானத்தானே அதுக்கும் அப்படி நினைச்சு பார்க்கணும். அப்புறம் உயிர் கொலை அறவே கூடாது. மத்த உயிர்களை கொல்றதோ இல்ல அதை கொன்னு அதை சாப்பாடா சாப்பிடுறதோ, சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா, அதெல்லாம் சுத்தமா கூடாதுன்றாரு அவரு. சரிங்களா, ஏன் கூடாது அப்படின்னா, அதை கொன்னு இப்ப வந்து உங்களோட உங்களோட பாடியில ஒரு பார்ட் இருக்கு, அந்த அதோட ஸ்கின் அந்த சதை அந்த மசில் அதை வெட்டி இன்னொருத்தவங்க வந்து எடுத்து சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பீங்களா, என்ன எப்படி இருக்கும், உங்களுக்கு பிளட் வரும், வலி தாங்க முடியாது, கத்துவீங்க, அழுவீங்க, திட்டுவீங்க, சாபம் விடுவீங்க. நீங்க மட்டும் இல்ல,
உங்களோட அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. அதே மாதிரி தானே அதுவும். இப்ப ஆட்டுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, கோழிக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, மீனுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா? நீங்க அதை புடிச்சு கொன்னு சாப்பிடும் பொழுது அவங்க அம்மா அப்பாவோ இல்ல கொல்ற அந்த உயிரோ அழுவும்ல, அதுக்கு எவ்வளவு வலிக்கும். அதை நீங்க சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்காது, கெட்டது தானே நடக்கும். உடனே கெட்டது நடக்காது, அது எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது. சரிங்களா? எப்ப வேணா உங்களுக்கு ஒரு கெட்டதை கொடுக்கும், ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் நம்ம வள்ளலார் சொல்றாரு, உயிர் கொலை செய்யாதீங்க, அது சாப்பிடாதீங்க, புலால் உண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா உயிர்களையும் சமமா நினைங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஏழைய பார்த்தாக்கா அவங்க பசியோட இருந்தாங்கன்னா அவங்க பசியை போக்குறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவரு சொல்றது மட்டும் இல்ல, அதுபடிதான் வாழ்ந்தும் காட்டினார். சரிங்களா? அது அவருதான் திருவருள் பிரகாச வள்ளலார். அவருடைய இயற்பெயர் என்னன்னா ராமலிங்க அடிகள். அவர் என்னன்னு சொல்றாங்க, திருவருள். திருவருள்னா இறைவனுடைய அருள் பெற்றவர் அவர். பிரகாச வள்ளலார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில ஒளிய உண்டாக்கக்கூடிய, பிரகாசத்தை வெளிச்சத்தை காட்டக்கூடிய வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் 1823 அக்டோபர் மாசம் 5 கடலூர் மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மருதூர் அப்படின்ற ஊர்ல ஒரு பிறந்தாரு. அவங்களோட அப்பா பெயர் ராமையா பிள்ளை, அம்மா பெயர் சின்னம்மையா. சரிங்களா? இவங்க ராமலிங்கோட முதன்மையான பிரின்சிபல் கொள்கையே எதுதான்? அன்புதான். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துறது தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷங்களை மட்டும் மேல மட்டும் அன்பு செலுத்தல, தாவரங்கள், பயிர்னா என்னது? பிளான்ட்ஸ், அந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்து மீதையும் ஒரு அன்பு செலுத்தினார். சரிங்களா? நம்மளையும் செலுத்துறதுக்கு வழிகாட்டினார். இப்ப மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய முதன்மையான துன்பம் எதுன்னா பசிதான். பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க இல்லையா? பசி வந்தா அப்ப அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, எதுலுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த வறுமை, சரிங்களா, அதை தீர்க்கிறது தான் என்னது? அவருடைய வாழ்வோட சிறந்த நெறி, அவருடைய பிரின்சிபல் அப்படின்னு அவர் வச்சிருந்தார். அதை மத்தவங்களுக்கும் அவர் வலியுறுத்தினார். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, மத்தவங்கள பசிய போக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? தர்மசாலைகளை உருவாக்கினார். மெயினா எங்க உருவாக்கினார் அப்படின்னா 1867 கடலூர் மாவட்டத்துல வடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இப்பயும் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா வடலூருக்கு பாருங்க. சரிங்களா? அங்க சத்திய தர்மசாலைன்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அது மூலமா ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பசியும் போக்க ஆரம்பிச்சார். உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரன், ஆண் பெண், இப்படி எந்த வேறுபாடும் இல்லாம யார் வேணா போய் அங்க சாப்பிடலாம். இன்னைக்கும் அவர் ஏத்தி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க வரவங்களுக்கு எல்லாம். 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிங்களா? காலை மதியம் இரவு எல்லா வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்களும் போனீங்கன்னா சாப்பிடலாம். சரிங்களா? இதுக்கு உணவு பொருள்லாம் வேணும் இல்லையா? அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா பணக்காரங்க, அந்த மாதிரி தானம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசும் என்ன பண்ணுது? குறைஞ்ச விலைக்கு அந்த உணவு பொருட்கள் எல்லாம் அந்த சமைக்கிறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இவர் எல்லாருடைய பசியும் போக்குறதுக்கு முயற்சி செஞ்சாரு இல்லையா? அதனால இவர் என்னன்னு பண்றாங்க, பசிப்பிணியை போக்கும் வள்ளல் அப்படின்னு இவருக்கு பெயர். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா வள்ளலார். வள்ளல்னா என்னது? தானம் கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவங்களதான் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயநலம் பார்க்காம தனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருக்குது, அவங்கதான் வள்ளல். அதனால இவருக்கு பெயர் என்னன்னா வள்ளலார். அந்த வள்ளல் தன்மை அவர்கிட்ட இருந்ததுனால இவரை வள்ளலார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இப்பவும் வடலூர்ல இந்த தர்மசாலை இருந்தாலும் உலகத்துல நிறைய பேர் அவருடைய கொள்கை, அவரோட பிரின்சிபலை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, பின்பற்றுபவர்கள். அவங்க இன்னைக்கும் மத்தவங்களுக்கு உலகம் முழுவதும் இந்த மாதிரி பசிய போக்குறதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப பசி துன்பத்தை மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை இருள், அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமையே இருப்பாங்க. அந்த இருளை போக்கக்கூடியவரா இருந்ததுனால இவரை பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு நிறைய குட் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய அறிவுரைகள் எல்லாம் இவர் எழுதி வச்சுட்டும் போனாரு, மக்கள் கிட்ட பேசவும் செஞ்சார்.
இவர் வந்து வடலூர்ல சத்திய தர்மசாலை ஒண்ணு, இன்னொன்னு சத்திய ஞான சபை அது கூட தான் அந்த அமைப்பையும் உருவாக்குனாரு. இன்னைக்கும் இந்த சத்திய ஞான சபை நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கும் அவர் வந்து சொன்ன அந்த வாழ்வியல் நெறிகள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அந்தமான விஷயங்கள்லாம் அங்க எழுதி வச்சிருக்காங்க. அவரோட புத்தகங்கள்லாம் அங்க இருக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க செல்லக்குட்டி, சரிங்களா? அது மட்டும் இல்ல, இவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னார். என்னன்னா சமத்துவம், எல்லா உயிர்களும் சமமா நினைக்கணும், ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, சரிங்களா? கல்வி, எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும். தியானம், அதை சொல்லி கொடுத்தாரு. யோகம், யோகா அதையும் சொல்லி கொடுத்தார், சரிங்களா? அப்புறம் வந்து உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தினார் அவரு. இன்னைக்கும் வள்ளலாரோட பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த உயிர் பலியை தடுத்தார். அடுத்தது வந்து இவர் நிறைய அமைப்புகளை உருவாக்கினார். சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, அறக்கூழ் சாலை, இதெல்லாம் தோற்றுவிச்சு அது மூலமா வாழ்வியல் நெறிகளை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, வள்ளலார் வார வழிபாட்டு நிலையங்கள், வள்ளலார் மன்றங்கள், அருட்பிரகாச சபைகள், சன்மார்க்க சங்கங்கள், இதெல்லாம் வந்து இவரோட பெயரால இப்பயும் நிறைய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. நிறைய ஊர்ல இவருக்குன்ட்டு வந்து இந்த மாதிரி அமைப்புகள், ஆலயங்கள்லாம் தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவர் வந்து அப்படியே உடம்போடையே மறைஞ்சிட்டார், அதாவது ஜோதியில கலந்துட்டார் அப்படின்னு. ஜோதினா யார்? அவர் தான் இறைவன், சரிங்களா? இறைவன் வந்து ஜோதி வடிவுல தான் இருக்கிறாரு அப்படின்றது நம்பிக்கை. அந்த ஜோதியில போய் அப்படியே என்ன பண்ணிட்டாரு இவரு? அப்படியே இவர் உடம்பு கூட இல்ல, அப்படியே முழுசா போய் கடவுளோட இணைஞ்சிட்டார், சரிங்களா? அவர் வந்து இறந்துட்டாருன்னு இல்ல, கடவுளை வந்து அடைஞ்சிட்டார். டைரக்டா உடம்போடயே போய் அடைஞ்சிட்டார், சரிங்களா? அது என்னைக்கு நடந்தது அப்படின்னா தைப்பூசம் அப்படின்ற நாள்ல தான் அது நடந்துதான். அவர் வந்து இறைவனோட கலந்த நாள் என்னன்னா தைப்பூசம். அன்னைக்கு அந்த அதை நினைவு கூர்ற வகையில குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பூஜைகள் செஞ்சு இறைவனோட அவர் ஒளியா கலந்துட்டாருன்னா அந்த ஒளிய காட்டுவாங்க அன்னைக்கு. உங்களுக்கு தைப்பூசத்துல போய் பாக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் பாருங்க, சரிங்களா? அடுத்தது வந்து இன்னைக்கும் நிறைய அவரோட கொள்கைகளை நிறைய பேர் வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன கொள்கைகள்? பிற உயிர்களை தன் உயிர் போல் நினைக்கணும். அடுத்தது பசிச்ச உயிர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுக்கணும். அடுத்தது உயிர்கொலை, ஒரு உயிரை கொன்னு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்றாங்க. ஜீவ காருண்யம்னா என்னது? எல்லா உயிர்களுக்கும் இடத்தும் அன்பு செலுத்துறது, எந்த உயிருக்கும் ஒரு சின்ன துன்பம் கூட செய்யாம இருக்கிறது, இதுதான் ஜீவகாருண்யம். அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு நெறி, அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு கொள்கை. அடுத்தது வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவனை அடைய முடியும். அதுதான் திறவுகோல். இறைவனை அடையக்கூடிய திறவுகோல் என்னது? சாவி. திறவுகோல்னா என்னது? சாவி, சரிங்களா? கீ, அது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்தது இந்த ஜீவ காருண்யம், இதை செஞ்சாலே நீங்க போதும், கடவுளை வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லித்தரார், சரிங்களா? அதனால நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைக்கிற அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்றாங்க. என்னதான் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல நினைக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதை நம்ம எப்பவுமே கடைபிடிக்கணும். அதுதான் நம்ம இந்த பாடப்பகுதியில கத்துக்கிட்டோம் செல்லக்குட்டீஸ். ஓகே, 3 பாடத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடமா ரொம்ப அழகா தெளிவா வாசிச்சு அனுப்புங்க. தேங்க்யூ சோ மச்.